Hello viewers, welcome back our channel. This is our literature. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆல் மை சன்ஸ். இட்ஸ் ரிட்டன் பை அமெரிக்கன் ஆத்தர் ஆர்தர் மில்லர். இந்த பிளே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 3 ஆக்ட் பிளே. 1946 இதை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராமா டோனி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆத்தர், அதுக்கப்புறம் டோனி அவார்ட் ஃபார் பெஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் எ பிளே அப்படிங்கிற 2 அவார்ட்ஸ் வாங்கியிருக்குது. ஸோ ஆல் மை சன்ஸ் அப்படிங்கிறது ஆர்தர் மில்லருடைய ஃபர்ஸ்ட் பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்தர் மில்லர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் பிளே ரைட், எஸ்ஏயிஸ்ட், ஸ்க்ரீன் ரைட்டர் இன் 20th century. 1915 2005 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ரைட்டர். இவருடைய மோஸ்ட் பாப்புலரான பிளேஸ் பார்க்கும்போது ஆல் மை சன்ஸ், இது 1947 இது பப்ளிஷ்ட் ஆயிருக்கு. டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன், இது 1949 பப்ளிஷ் ஆயிருக்கு. த க்ரூசிபிள், இது 1953 எ வியூ ஃப்ரம் த பிரிட்ஜ், இது 1955 இது பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இவர் நிறைய பிளேக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் த த மிஸ்ஃபிட்ஸ் 1961 பப்ளிஷ்ட் ஆயிருக்கு. டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அமெரிக்கன் பிளேவா 20th century இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் இருக்க கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜோ கெல்லர். இவருக்கு ஏஜ் ஒரு 60 ஏஜஸ் இருக்கும். இவருடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு வார் செகண்ட் நடந்தப்போ அங்கே ஏர்பிளைன்லாம் இருக்கும் இல்லையா, அதில் அந்த ஏர்பிளைனுக்கான பார்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற ஒரு ஒர்க்கராக, ஒரு சேல்ஸ்மேனாக இருப்பார். சேல்ஸ்மேனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார். அடுத்தது கேட் கெல்லர். இவங்க ஜோ கெல்லருடைய ஒய்ஃப். இவங்களுக்கு ஏஜ் ஒரு 50 இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் 2 சன் இருப்பாங்க. கிரைஸ் கெல்லர், அவர் ஒரு 32 ஏஜ் இருப்பாங்க. இவர் வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுவார். நெக்ஸ்ட் செகண்ட் பையன் பார்க்கும்போது லாரி கெல்லர். இவர் என்ன ஆகியிருப்பார் அப்படின்னா, வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு வீட்டுக்கே வரல. ஸோ எல்லாரும் இவர் இறந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா கேட் கெல்லர் மட்டும் என் பையன் இறக்கலை, சீக்கிரமாகவே வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருப்பார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஃபேமிலி ஸ்டீவ் டீவர். இவர் யார் அப்படின்னா, நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் இருக்கார் இல்லையா, யார், ஜோ கெல்லர், அவருடைய ஃப்ரெண்டு. இந்த ஜோவும் ஸ்டீவும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டீவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாட்டர் ஒரு சன் இருப்பாங்க. டாட்டர் நேம் பார்த்தோம்னா ஆன் டீவர். இவங்களுக்கு ஒரு ஏஜ் 26 இருக்கும். அடுத்தது ஜார்ஜ் டீவர். இவங்க யாருன்னா ஆன் டீவருடைய பிரதர், அண்ணன். 31 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற மைனர் கேரக்டர்னு பார்க்கும்போது இதில் டாக்டராக ஜிம் பைலிஸ் வருவார். அடுத்தது சூ பேலிஸ், இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அதுக்கு அடுத்தது ஃப்ராங்க் லூபி, லிடியா லூபி, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் பாய் வருவான். ஓகே, இதுக்கப்புறம் சம்மரின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 ஆக்ட் தான் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆக்டில் ஸ்டார்ட் பண்ணுற இயர் பார்த்தோன்னா 1946 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த பிளே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 3 ஆக்ட் தான் இருக்கும். இதோடைய செட்டிங் பிளேஸ்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மால் டவுனில் நடக்கிற மாதிரி இருக்கும். இது வேர்ல்டு வார் செகண்ட் அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பிளே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளே ஸ்டார்ட் ஆகிறதே நம்ம ஜோவுடைய வீட்டில் இருந்து தான். ஜோ கெல்லரும் அவருடைய டாக்டர், ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஜிம் பேலிஸ், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜோ கெல்லருடைய வீட்டுக்கு பின்புறம் பேக் யார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்த பிளே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நாளுக்கு முதல் நாள் பயங்கரமாக ஸ்டோம் வந்திருக்கும், அதாவது பயங்கரமாக புயல் அடிச்சிருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரீ, அவங்க வீட்டில் ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீ 2ஆக முறிஞ்சி கீழே விழுந்திருக்கும். ஆக்சுவலி அந்த ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா இவருடைய சன் ஒருத்தவங்க லாரி கெல்லர்னு ஒருத்தர் இருந்திருப்பார். ஸோ நம்ம ஜோ கெல்லருக்கு 2 சன், ஒன்று கிரைஸ், இன்னொன்று லாரி. இவங்க 2 பேருமே வேர்ல்டு வார் செகண்டுக்கு போயிருப்பாங்க. கிரைஸ் வீட்டுக்கு வந்திருப்பார், ஆனால் லாரி வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவர் இறந்துட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா கேட் மட்டும் இன்னும் அவர் சாகலை, ரிட்டன் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவர் வச்ச அந்த ட்ரீ தான் அது கீழே 2ஆக முறிஞ்சு விழுந்திருக்கும். இந்த கிரைஸை பற்றி பார்க்கும்போது அதாவது ஃபஸ்ட்டு சன் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் இப்போது நம்ம ஜோவுடைய பிஸ்னஸ் எல்லாம் இவர் தான் பார்த்துட்டு இருப்பார். ஒரு ஜூனியர் பார்ட்னர் மாதிரி அவருடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் இவர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருப்பார்.
ஸோ அவர் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு தன்னுடைய அப்பா கிட்ட ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜிம் வந்து அந்த இடத்த விட்டு பேப்பர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்களே, அப்போது டைம் ஆகிடுச்சுன்னு அவர் வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து கேட்டை காமிக்கிறாங்க. யார்? அந்த ஜோவுடைய ஒய்ஃபு. ஸோ இவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பையன் என்ன சாகலை, நிச்சயம் வீட்டுக்கு வந்துடுவார், யார்? லாரி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் கேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் சொன்னீங்களே லாரி இறந்துருப்பான்னு, பாருங்கள் அவங்க வச்ச மரம் கூட இப்போ தான் விழுந்திருக்கு, டெஃபினட்டாக என் பையன் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த மரம் விழுந்ததை இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு அந்த கேட், அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டு நெய்பரான ஃப்ராங்க் லூபி வருவாங்க. யார்? அவங்களுடைய ஒய்ஃப் லிடியா லூபி. ஸோ ஹஸ்பண்ட் ஃப்ராங்க் அண்ட் லிடியா, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இவங்க 2 பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மரம் விழுந்து போயிடுச்சுல, சரி அந்த லாரியோடைய ஜாதகத்தை கொடுங்க, நாங்கள் வந்து அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட் வந்துட்டு அந்த ஜாதகத்தையும் கொடுத்துட்றாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிடுறாங்க. ஆனால் ஜோவுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா ஜோவுக்கும் அவனுடைய கிரைஸ், இவங்க 2 பேருக்குமே வந்து தன்னுடைய, அதாவது கிரைஸோடைய பிரதர் வந்து இப்பொழுதைக்கு கிடையாது. ஏன்னா அவன் ட்ராவல் பண்ண அந்த ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு விபத்து, அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் நம்ம கேட் வந்து நம்பிட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜோ வந்து கேட்டை தேத்திக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கேரக்டர் என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஆனி. ஸோ நம்ம ஜோ வந்துக்கிட்டு நம்ம கிரைஸ் கிட்ட கேட்குறாரு, ஏன் ஆனி இங்கே இருக்கிறாங்க, அவங்க நியூயார்க்கில் இருக்க வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிக்காக நம்ம ஆனி யார் அப்படின்னா, காணாமல் போனங்க லாரி இருக்கார் இல்லையா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ அவர் தான் இல்லை இல்லையா, ஸோ அதனால் ஆனி வந்து கிரைஸை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஆனி இங்கே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜோ கிட்ட கிரைஸ் சொல்லுவான். ஆனால் ஜோக்கு வந்து இதில் வந்து இன்னும் அவர் வந்து தடலாம் சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் லாரி தான் இறந்துட்டாங்க, சரி ஓகே கிரைஸும் ஆனியாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, கேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரீசன் என்னென்னா, ஒரு வேளை ஆனியும் கிரைஸும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக லாரி வந்து இறந்துட்டதா அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் கேட் இதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஆனி அங்கேயே இருக்கிறாங்க. ஏன்னா ஆனி வந்து லாரிஸோடைய கேர்ள் அப்படின்னு நம்ம கேட் நம்பிட்டு இருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடிஞ்சிடுது. அடுத்தது செகண்ட் ஆக்டில் பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஆனியோடைய ஃபாதரை வந்து இதில் காமிச்சிருப்பாங்க, ஸ்டீவ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் யார் அப்படின்னா நம்ம ஆனியோடைய ஃபாதர் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஜோ கூட ஃப்ரெண்டு. ஜோவும் ஸ்டீவும் பயங்கர ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்டீவ் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலில் இருப்பார். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த வேர்ல்டு வார் நடந்த டைமில் இந்த ஏர்பிளைனுக்கு அந்த பார்ட்ஸ்லாம் இவங்க தானே கொடுத்துருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட்டான நிறைய பார்ட்ஸை வந்துட்டு இவங்க சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் 21 பைலட் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு ஜோ ஸ்டீவ் 2 பேரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஜோ வந்து எஸ்கேப் ஆகிடுவார். என்ன அப்படின்னா, நான் அன்னைக்கு வந்துட்டு வரல, நான் ஆஃபீஸ்க்கே அன்னைக்கு வரல, ஸ்டீவ் மட்டும்தான் இருந்தார், அவர் தான் எல்லாத்துலேயும் சைன் போட்டார், அவர் தான் எல்லாத்தையும் சேல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவை மட்டுமே வந்து ப்ளேம் பண்ணிடுவார். ஸோ அதனால் ஜோ வந்து அரெஸ்ட் ஆக மாட்டாங்க. ஸ்டீவ் மட்டும் அரெஸ்ட் ஆகி இப்போ எங்கே இருப்பார் அப்படின்னா ஜெயிலில் இருப்பார். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ஜோ நம்ம ஆனியை பார்த்த உடனே இவங்க எதுக்காக இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாரு. ஆனால் இப்போது ஆனியும் கிரைஸும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இவர் வந்து எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டார், அக்செப்ட் பண்ணிப்பார். இது ஒரு புறம் இருக்க, அடுத்த ஒரு கேரக்டரான ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கால் வருது. ஜார்ஜ் யார் அப்படின்னா ஆனியோடைய பிரதர். இவர் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கார், கொலம்பஸில் இருக்கிறாரு. அவர் இப்போ வந்து கால் பண்ணுறாரு.
ஈவினிங் வந்துட்டு நான் கெல்லர் ஹோமுக்கு வருவேன், அதாவது ஜோ வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் சொல்கிறாரு. ஆனி அதுக்கு ரொம்பவே பயங்கரமாக வருத்தமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜார்ஜ் வரதே இந்த மேரேஜை நிறுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஜோவும் வந்து ரொம்பவே பயப்படுறான். ரீசன் என்னென்னா அந்த மேனுஃபேக்சரில் வந்துட்டு மிஸ்டேக் ஆகிருக்கும் இல்லையா, அதில் வந்து ஸ்டீவ் மட்டும்தானே அரெஸ்ட் ஆகிட்டு உள்ளே இருப்பான். ஸோ மேபி வந்தால் என்னையும் வந்து இந்த உண்மையும் வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுவான். யார்? ஜோ. ஜார்ஜ் என்ன பண்ணுவாருன்னா வந்துடுவார். ஈவினிங் வந்துட்டு பயங்கர டென்ஷனில் இருக்கிறாரு. எப்படி அப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறாரு, நீ எப்படி வந்து மறுபடியும் ப்ரைஸை நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியை பயமாக போட்டு திட்டிகிட்டே இருக்கிறச்சு. நம்ம ஜிம்மும் க்ரைஸ் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஜார்ஜை காம் பண்ணுவாங்க. ஜார்ஜ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா மட்டும் இதை பண்ணியிருக்கவே மாட்டார், ஜோவும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க, எங்கள் அப்பா மட்டும் மாட்டி விட்டுட்டு இவர் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டிகிட்டே இருக்கிறான். ஸோ அந்த மீன் டைமில் பார்த்தோம்னா நம்ம ஜோ என்ட்ராகிறாரு. ஜோ என்ட்ராகிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருப்பா தம்பி, நிஜமாக நான் எதுவும் இதில் செய்யவே இல்லை, நான் எல்லாத்தையுமே ஃபோன் கால் மூலமாக தான் இன்றைக்கி நான் அட்டன் பண்ணேன், அந்த டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்கவே இல்லை, என்னை நம்பு, நான் சைன் போடவே இல்லை, அன்றைக்கி எனக்கு பயங்கரமாக ஒரு ஃபீவரு, எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் என்னால் ஆஃபீஸே போக முடியல, அதனால் நான் வீட்டிலே இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொன்னோடனே ஜார்ஜும் வந்து காமன் ஆயிடுறான். எல்லாமே உங்கள் அப்பா தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி என்டையராக ப்ளேம் பண்ணுறான். ஸோ அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ எல்லோரும் டின்னர் சாப்பிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம கேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 15 வருஷத்தில் நான் என்னுடைய குக்கிங்னால் யாருக்குமே எந்த ஒரு உடம்புமே சரியில்லாமல் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜார்ஜுக்கு டவுட் வந்துட்டு கேட்கிட்ட கேட்கும்போது எக்ஸாக்டாக அந்த ஏர்க்ராஃப்ட் நடந்துச்சு இல்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஜோ, அந்த டேட்டை சொல்லி கேட்கும்போது இல்லவே கிடையாது, யாருக்குமே எந்த ஒரு உடல்நலமும் சரியில்லாமல் போகல, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கப்புறம் ஜார்ஜுக்கு பயங்கர ஒரு டவுட் வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த டவுட்டோடே இருந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்து யார் ஆனிக்கும் க்ரைஸுக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுக்க போகும்போது கேட் வந்து அதுக்கு வந்து தடுப்பாங்க. நோ கிடையாது, லாரி கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனி வந்து ஒரு லெட்டர் எடுத்து காட்டுவா. என்ன லெட்டர் அப்படின்னா, பாருங்க நிச்சயமாக லாரி வரவே மாட்டான், அவன் கடைசியாக எழுதின லெட்டர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதை வந்து சவுண்டாக வந்து க்ரைஸ் படிப்பான். என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டூப்ளிகேட்டான ஒரு ஏர்க்ராஃப்ட் அந்த ஏர்ப்ளைனில் பார்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சதுனால அந்த 21 பைலட்ஸ் இறந்தாங்க இல்லையா, அது நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ என்னுடைய அப்பா இந்த மாதிரி ஒரு மோசமான ஆள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது. ஸோ அதனால் எங்கள் அப்பா அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா, அந்த பிளேன்லேயே தான் நான் இப்போது இந்த வாருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பார். அது வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து அந்த கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவர் இறந்துருப்பார். ஸோ இந்த நியூஸ் வந்து வேகமாக வந்து க்ரைஸ் படிச்சிருப்பான். ஸோ அதை கேட்ட உடனே ஜோக்கு ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ லாரி மட்டும் என்னுடைய சன் கிடையாது, அந்த 21 பைலட்ஸுமே என்னுடைய சன்னு தான். ஸோ ஆல் மை சன்ஸ் ஆர் டெட். ஸோ ரீசன் வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கில்ட்டி ஃபீலிங்கில் அவர் இருப்பார். இந்த ஃபீலிங்ஸோடையே அவர் வந்து ஸ்டெப் மேலே ஏறி போவார். போனதுக்கப்புறம் ஒரு கன் ஷூட் வந்து சத்தம் கேட்கும், எல்லாரும் அதை தான் கேட்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அவரும் சூசைட் பண்ணி இறந்துருவார். ஸோ உடனே க்ரைஸுக்கு வந்து இது பயங்கர கில்ட்டி ஆகிடும். நான் வேகமாக படிக்க போய் தானே அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா கிட்ட, அம்மா என்னோடய இன்டென்ஷன் இப்படி நடக்கணும், நான் வேகமாக படிக்கவே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி கத்தி அழுகுறாரு. கேட் வந்துட்டு க்ரைஸ் அதுக்கப்புறம் ஆனி இவங்க 2 பேரையும் இங்கேருந்து எங்கேயாவது போயிட்டு உங்களுடைய நியூ லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இதோட இந்த ப்ளே வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.